சார். வாங்க ரமேஷ். உட்காருங்க. பரவாயில்ல சார். சும்மா உட்காருங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது சார். ரொம்ப சந்தோஷம். நல்லது. ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கங்க. எடுத்துங்க சார். அப்புறம் என்ன விஷயம் சார்? அது வந்து மேலிடத்துல இருந்து கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு சார். அதனால லோக்கல்ல கொஞ்ச நாளைக்கு கை வைக்காதீங்க. அதை விடுங்க ரமேஷ். கொஞ்சம் அங்கே பாருங்க. இந்தாங்க, உங்களுக்கு தான். போலீஸ்னா ப்ரெஷர் இருக்கு தான் சார் செய்யும். அதை நான் பாத்துக்கிறேன். டேய், இன்னைக்கு எல்லாம் உனக்கு தான்டா. நல்லா சாப்பிட்ற. போதும் நந்து, இதுக்கு மேல முடியாது நந்து. வர நந்து. சொல்லுங்க சார். அந்த ரூமை க்ளீன் பண்ணிடு. சரிங்க சார். ஹாப்பி பர்த்டேமா. ஐயோ புவனா, உன்னைய இந்த குளத்திலையா பார்க்கணும்? உனக்காகத்தாமா இந்த பாவத்தெல்லாம் செஞ்சு. நான் செஞ்ச பாவத்துக்கு உன்னையே பழி கொடுத்துட்டேனே. ஐயோ 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 புவனா, உன்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும்னா சும்மா விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். இன்னோட நீ கலந்துடா. ஷிட். சொல்லுங்க சார். கீழ் வேலைக்காரன் நமக்கு எதிரி ஆயிட்டான். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நீ கொண்டு வந்தது அவனோட பொண்ணு. அவன் என்னையவே கொல்ல பார்த்தான். அவனை போட ட்ரை பண்ண தப்பிச்சிட்டான். அவனை முடிச்சிரு. ஓகே சார்.
அம்மா தம்பி வேணாம் தம்பி என்னை விட்டு தம்பி தம்பி நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருமா. இனி இவங்க உயிரோடு இருக்க கூடாதுமா. அதுக்கப்புறம் தான் சட்டத்தால இவங்களெல்லாம் தண்டிக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நானே இவங்களை தண்டிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன். என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த அகில தான் முதல்ல கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணேன். விஷம் கலந்த ஸ்வீட்டோட பீச்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க அவன் மிஸ் ஆயிட்டான். நான் யாரை கொல்றது கஷ்டம்னு நினைச்சேனோ அந்த புருஷோத்தமனே என்னை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறமா அகில் எனக்கு ஃபோன் பண்ணான். பீச்ல என்கிட்ட இருந்து தப்பிச்சவன் வீட்டுல மாட்டிக்கிட்டான். புருஷோத்தமனோட துப்பாக்கியை வச்சு அகிலையும் நான் தான் கொன்னேன்.
சாதனா இவங்களுக்கு உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அப்பா அங்க வந்தான். விசாரணைக்காக என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனான். போற வழியிலேயே நான் அவனையும் முடிச்சிட்டேன். மடத்தனமா அவளை தப்பிக்க விட்டுட்டோமே. எப்படியோ வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்கிறேன். இருந்தாலும் அந்த 3 பேரையும் அழிச்சிட்டேங்கிற மனநிறைவு எனக்கு இருக்கு. அம்மா அப்பா தான் உன்னை பாதையிலே விட்டுட்டு போயிட்டாரு. நானாவது உன்னை கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முடியாம போயிடுச்சு. அதை நினைச்சாதம்மா. என்னை பத்தி நீ கவலைப்படாதம்மா. உன்னை என் பொண்ணா பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேம்மா. என்ன மன்னிச்சிரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அது போதும்.